ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் vlog, அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி ஸ்பெஷல் vlog. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏகாதசியை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நாங்கள் எப்படிலாம் பூஜை பண்ணோம், என்னென்ன ரெசிபிலாம் குக் பண்ணோம், தக்ஷித் என்னென்னலாம் பண்ணால், ஸோ அவனோட ஃபன் வீடியோஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க இந்த vlog-ஐ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏகாதசி பூஜையை வந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஆந்திரா. ஸோ அவங்க சைடு வந்து எந்த பூஜைக்கு யாரை இன்வைட் பண்ணாலும் இந்த மாதிரி அவங்கள மஞ்சளெல்லாம் தடவி இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் ரீசனும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து சம்மர் டைம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு மழை டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த டைமில் நிறைய கிருமிகள்லாம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மஞ்சள்லாம் தடவி வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி மஞ்சள் வைக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா கிருமிகள் வந்து உள்ளே வராமல் இருக்குங்கிறதுக்காக இப்போ நாங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. காலைல பார்த்திங்கன்னா புளியோதரை பண்ணலாம், முதல்ல புளியோதரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு புளியோதரைக்கு அந்த மிக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா மார்னிங் எங்களுக்கு டிஃபனுக்காக கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ காலைல பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அப்புறம் எல்லாருமே சமையல் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ புளியோதரை மிக்ஸ்க்காக முதல்ல கடலைப்பருப்பு வறுத்துருந்தேன், அப்புறம் உளுந்து, அது மட்டும் இல்லாமல் தனியா, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு புளியோதரை ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ புளியோதரை முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோடய டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா சில்லி, அதனால் நான் கம்மியாக தான் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ புளியோதரை ரெடி பண்ணி மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காலையிலே ஃபஸ்ட்டாக புளியோதரை டிஷ் ரெடி பண்ணி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆந்திரா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் சக்கரை பொங்கல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால்லையே குக் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பொரியலுக்காக நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் வந்து ஒரு 6 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, அது மட்டும் இல்லாமல் 4 தக்காளி எல்லாம் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை தக்காளி வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து 2 கட்டு பாலக்கீரை ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த கீரைனாலும் ஆட் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எல்லா டிஷ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்க்ளூடிங் தோசை, இட்லி, அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ், வெறும் ஒயிட் ரைஸ் கூட இந்த துவையல் மாதிரி இதை வச்சு அப்புறம் மறுபடியும் நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ஆந்திரா ரெசிபி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவங்க பக்கத்துலேருந்தே கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க வித்யா. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஆட் பண்ணால் போதும். ஸோ புளியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆறுனதும் அரைச்சிக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கொஞ்சமாக பாசிப்பருப்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துட்டு ஆறுனதும் அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்சுருந்ததில் அந்த சட்னி அதை அரைச்சி வச்சுருக்கதை அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் இந்த ஆயிலையே நல்லா வதங்க விடுங்க. ஸோ வதங்க விட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட பாலக் தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு சைடு சாம்பார் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பொரியலுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் சூப்பராக வடை போட்டுட்ருக்கேன்.
ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் சூடாக சாப்பிடல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு சோயா 65க்காக நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு போடலை, கூடிய சீக்கிரத்தையும் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ காலையில் வந்த உடனே பார்த்திங்கன்னா உளுந்த ஊற வச்சிட்டோம். ஸோ அந்த டைமில் வடை போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்ஷித்தை பாருங்கள், காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தக்ஷித் வந்து முருகர் மாதிரியே இருந்தது. எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே பட்டெல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், அந்த தண்ணி கூட நல்லா விளாண்டுட்டு இருந்தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த குக்லாம் பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. பூஜையே ஸ்டார்ட் பண்ணோம். பஜனை பாடி அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களோட குறைகளை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்களும் பாசிட்டிவாக அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கப்போ பார்த்திங்கன்னா தக்ஷித் வந்து இடையில விளாண்டுகிட்டே இருந்தான். ஸோ பாருங்கள், அவனுக்கு என்னன்னே தெரில. அவன் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் தீபத்தை வந்து தொட்டு தொட்டு கும்பிடுவான். ஸோ அதே மாதிரி அவனும் பக்கத்துலேயே நின்று அதையே பார்த்துட்டே இருந்தான். இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தான் தக்ஷித். அது மட்டும் இல்லாமல் தண்ணி பாப்பாவும் பாருங்கள், நாங்கள் பூஜை பண்ணும்போது அவளும் ரொம்ப க்யூட்டாக கிளாப் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இந்த மூமெண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த அட்சதை இருக்கும்ல, ஸோ அதை வந்து எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் காலில் விழுந்து அந்த அட்சதையை தூணாங்க. ஸோ அது புதுசாக இருந்தாலும் சென்டிமெண்டலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கணும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அவங்க பண்ணுற ட்ரெடிஷ்னல் பிரசாதம். இது என்னென்னா பாப்கார்ன் இருக்குல்ல, ஸோ அந்த பாப்கார்னை ஜாக்ரி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக பாப்கார்ன் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே சாப்பிட்டாங்க. அவங்க தக்ஷித் அவங்க அப்பா கூட நல்லா விளையாண்டு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு கிஸ் பண்ணுறது, இந்த அடிக்கிறது அதெல்லாம் நல்லா தெரியும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுறான்னு.
பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் பிரசாதம் வச்சாங்க. அப்புறம் அந்த சக்கரை பொங்கல். தக்ஷித் பாருங்கள் எப்படி விளாண்டிகிட்ருக்கான்னு. அவனோட சோயா 65 ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை பக்கத்துலேயும் அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தார். ஸோ இந்த சக்கரை பொங்கலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு உளுந்த வடை, இது நம்ம பண்ண அந்த சட்னி, அப்புறம் புளியோதரை, அப்பளம், சோயா அதை சாப்பிட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட பருப்பு ப்ளஸ் கீ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டு அப்புறம் சாம்பார். இது பார்த்திங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு கேப்சிகம் ஃப்ரை, இந்த ஒரு பொரியல். ஸோ இதெல்லாம் போய் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹெல்த்தியாக இருந்தது. ரிட்டன் கிஃப்டாக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் கண்டெய்னர் 3 பீசஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது 500 ml, 1500, 2500 ml பீசஸ் 3 பீசஸ் ப்ளஸ் 2 ஆப்பிள் இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. தக்ஷித்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. அவங்க வித்யாவோட பிரதர் வந்து தக்ஷித்காக இந்த ஒரு வெள்ளி பவுல் கொடுத்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சொல்லி. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.